பாரம்ங்கிறது நிறைய பேர் இன்றைக்கு சுமந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதை இறக்கி வைக்க தெரியல. தத்துவ ஞானிகள் அதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் என்ன பதில்னு சொல்ல தெரியல. பாவ பாரத்தை சுமந்துருக்கிறீங்களா? பாவ பாரம் பொல்லாத பாருங்க, அதனோட வாழ முடியாது. அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே வாழ முடியாது, அதை ஆளை கொன்னுடும் சீக்கிரமா. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாட்டம் எடுத்தது. மறுபடியும் சரீரத்தில் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்ததுன்றது இந்த தோள்களில் காணப்படுகிற வியாதிகள். என் குடல்கள் எரிபந்தமாக எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயே ப்ராப்ளம் வந்துருச்சு. சிலர் நினைக்கிறேன் பாவத்துக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன்? பாவம் தாங்க குற்ற உணர்வை உண்டாக்கி அந்த குற்ற உணர்வு சரீரத்தின் மூலம் முடுக்கெல்லாம் தொடுது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை தொடுது, எலும்புகளை உருகுலைக்கிறது, சதையை நாசமாக்குகிறது, புண்களை உண்டாக்குகிறது. இன்னைக்கு சொல்கிறாங்க, இன்னைக்கு நிலைமையில் அமெரிக்காவில் 110 மில்லியன் ஆட்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்குதுன்றாங்க. பாலியல் மூலமாக உண்டான நோய்கள் 110 மில்லியன் பேருக்குன்னா 11 கோடி பேருக்கு இருக்குதுன்றாங்க. அமெரிக்காவிலேயே. இங்கே என்ன கதின்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, இவனுக்கு எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. புண்கள் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வேதனைப்பட்டு ஒடுங்கினேன்றது ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஐ பவுட் டவுன்ன்றான். அதாவது வேதனைப்பட்டு தலை குனிந்து விட்டேன், தலை குனிவு ஏற்பட்டு விட்டது. எனக்கு தெரியும் ஒருத்தன் பாருங்கள், நான் முழுக்க குடிச்சிக்கிட்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு வேலை இல்லாமல் அப்படியே இருப்பான். வீட்டுக்கு போனால் நேரடியாக கண்ணுக்கு கண் பார்க்க மாட்டான் பாருங்கள், இப்படியே இருப்பான், தலை குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரி ஆளை பார்த்தோன்னா அவனுக்கு நேராக பார்க்க முடியல. தலைகுனிவு, நிறைய பேர் தலைகுனிவுலேயே வாழ்க்கையை நடத்துகிறாங்க. நேராக பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்கள தங்களை கொண்டு வர முடியல. தலைகுனிவு, ஏன்னா உறுப்பிடல, வாழ்க்கையை சரியாக அமைச்சு கொள்ளலை. பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்திலே வாழ்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் பாவம் செஞ்சு ஊரை சுற்றி பாவம் செஞ்சு இது பெரிய இதாக நினச்சி பாவம் செய்கிறது பெருசாக நினச்சி அப்படியே வாழ்ந்ததுனால வாழ்க்கை நாசமாகிடுச்சு. இவன் கூட படித்தவங்க, இவன் கூட இருந்தவன் நீங்கள் நல்லா இருக்கிறான், அவனை பார்க்கும்போது தலை குனியுது. தாவீது சொல்கிறான், நான் ராஜாவாயிட்டேன், கடவுள் என்னை பெரிய அந்தஸ்தில் உணர்ந்து வச்சார், ஆனால் ஜனங்களை பாட்டு தான் தலை குனிய வேண்டியதாக, எல்லாம் அசிங்கமாக